மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சூர்யா சார் நடிச்ச கங்குவா படம் போய் நான் தேவி படஸ்ல பார்த்தேன். இன்னைக்கு மதியானம் 12 மணி ஷோ போய் பார்த்தேன். ஸ்டார்டிங்ல கோவா காமிச்சு சூர்யா சாரை காமிக்கிறாங்க. அந்த படத்தை என்ன கான்செப்ட்ல படம் எடுத்தாங்க, இத்தனை கோடி ஏன் செலவழிச்சாங்கன்னு அவங்களுக்கு தெரியுமா? சிவா அவர்கள் எடுத்தாரு, ஞானவேல் ராஜா படம் பார்த்தாரு. அதை அவங்க எல்லாரும் சேர்ந்து படம் பார்ப்பாங்க ஓட்டுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி. அது பார்த்தாங்களா பார்க்கலான்னு நான் சூர்யா ரசிகர்களை யாரையுமே இந்த படத்துல நான் குறை சொல்லலை. இந்த படத்தோட கண்டென்ட் என்னன்னு நான் உங்கள்கிட்ட கேக்குறேன், புரியுதுங்களா? இந்த படத்தோட கண்டென்ட் என்ன கண்டென்ட்ல இந்த படம் எடுத்திருக்காங்க, இத்தனை கோடி எதுக்கு இந்த படத்துக்கு செலவழிச்சாங்க? இது 1970 எடுத்த மாதிரி காமிக்கிறாங்க. அப்ப 1970 எடுத்த மாதிரி இந்த படத்தை காமிக்கலாம். அங்க என்னென்ன சுச்சுவேஷன் நம்ம மாத்திருக்கணும், அந்த படம் எப்படி எடுத்திருக்கணும், என்ன மாதிரி கொண்டு போயிருக்கணும் கதை அம்சத்தை, இந்த 4 ஊருக்காரங்களையும் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணி இந்த கதையை எப்படி நகர்த்தினா அந்த கதையினுடைய அம்சம் வந்திருக்கணும்னு யாருக்குமே தெரிய வேணாமா? எதுக்கு இந்த சவுண்டு கத்துறதுலயே நம்ம காது வலிச்சு சத்தியமா நானு முக்காவாசி படத்துல எந்திரிச்சு வண்டி இந்த சவுண்டு காது வலிக்குது. அந்த மாதிரி கத்துறது எதுக்கு கத்தணும்னு விவசாய வேணாமா? ஒரு கொல்லிமலையில 4 ஊருக்காரங்க சேர்ந்துட்டு ஹீரோ ஒரு ஊர்ல இருக்காரு, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கான்செப்ட் கொண்டு போய் ஒரு கதை அம்சம் ஒரு கிராமப்புற கதையை எடுத்து வச்சிருந்தாலும் இந்த படம் ஒர்த்தா இருந்திருக்கும், புரியுங்களா? கொல்லிமலை இந்த மலை பிரதேசங்கள்ல போய் 4 ஊருக்காரங்களோட பகையை மூட்டிவிட்டு சண்டை போட்டு அந்த மாதிரி எடுத்திருந்தா கூட இதனுடைய கதை அம்சம் ஒர்த்தா இருந்திருக்கும். ஒரு முதலையோட சண்டை போடுற சீன்லாம் உண்மையிலே வேஸ்ட். படத்தை இழுக்கிறதுக்காக அந்த முதலை சீன்லாம் கொண்டு சண்டை போடுறாங்க. அந்த பையனுக்கு சூர்யா சாருக்கு சூட்டே ஆகல. என்னதான் கான்செப்ட், என்ன கண்டென்ட் இந்த படத்துல இருக்குன்னு நீங்க எடுத்துறீங்கன்னு எனக்கு புரியல. எத்தனையோ படம் எடுத்தாங்க, பொன்னியின் செல்வன் எடுத்தாங்க, RRR எடுத்தாங்க. அதெல்லாம் ஏதோ ஒரு கதையம்சம் இருந்துச்சு. 500 கோடி வசூல் பண்ணுச்சுன்னா அது ஒரு கதையம்சம் இருந்துச்சு. பாக்குறதுக்கு கொஞ்சம் விறுவிறுப்பா இருந்துச்சு. செட்டிங்ஸ் சூப்பரா இருந்துச்சு. இதுல பாக்குறதுக்கு விறுவிறுப்பாவும் இல்ல, அந்த செட்டிங்ஸ் ரசிக்கிற மாதிரியும் கிடையாது. இவங்க போட்டிருக்க செட்டு ரசிக்கிற மாதிரியும் கிடையாது. அப்ப அதுக்கேற்ற மாதிரி எப்படி செட் பண்ணிருக்கோம் அதை பார்க்க நம்மளுக்கு அழகா வாட்சி தெரியணும், அதுவும் கிடையாது. உண்மையிலே சொல்றேன், இவ்வளவு படம் போட்டு இந்த படம் எடுத்துருக்கு தேவையில்லை. சூர்யா சார் நடிப்பு உண்மையிலே நல்லா நடிச்சிருக்காரு. அவரு நடிப்பை பத்திலாம் சொல்லல, கண்டென்ட் கிடையாது. பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப காது வலிக்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த சவுண்டு எல்லா பேட்டும் சேர்த்து உண்மையிலே இந்த படம் இவ்வளவு வசூல் பண்ணுமான்றது டவுட் தான். இப்ப அமரன் செகண்ட் ஹாஃப் அநேகமா பிக்கப் பண்ணாலும் ஆகும்னு ஒரு சின்ன இது. நான் அமரன் படம் பார்க்கல. செகண்ட் ஹாஃப்ல இப்ப நல்லா இருக்குன்னு எவ்வளவு பேர் சொன்னாங்க. அநேகமா அமரன் அடுத்து மூவ் பண்ணாலும் பண்ணலாம். ஆனா இந்த கங்குவா படத்தினுடைய கண்டென்ட் உண்மையிலே சரியில்லை. அதனுடைய பேக்ரவுண்டு விசுவல்ஸ் உள்ளுக்குள்ள நம்ம பாக்குறதுக்கு, கண்ணால 3Dல பாக்குறதுக்கு அதனுடைய ரவுண்ட் ஆஃப் உண்மையிலே நம்மளுக்கு கொஞ்சம் இதாகத்தான் தெரியுது. எப்படி ரசிக்கிற மாதிரி கிடையாது. அந்த ரவுண்ட் ஆஃப்லாம் ரொம்ப என்னடா இது இப்படி கத்துற சவுண்டு, வில்லன் கத்துற சவுண்டு, இந்த சவுண்டு எப்படிட்டே நம்ம காதை கிழிக்குது. உண்மையிலே கங்குவா படம். ஆனா ஆக்டர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஏத்த மாதிரி நடிச்சிருக்காங்க. ஆனா கண்டென்ட் இல்ல, கதை அம்சங்கள் இல்ல, ஸ்கிரீன் உள்ள என்ன நடக்குதுன்னு யாருமே சொல்ல முடியல. அந்த மாதிரிதான் இந்த போயிட்டு இருக்குன்னு நான் சொல்லுவேன். நான் பார்த்தேன், முக்கால்வாசி படம் தான் பார்த்தேன். எனக்கு இந்த கத்துறதை பார்த்து சவுண்டு எனக்கு உண்மையிலே காது வலி வந்ததுதான் மிச்சம். ஆனா நிறைய பேர் அவங்க ரசிகர்களே பார்த்திருப்போம். படம் எப்படி இருக்கு, உங்களுக்கா பிடிச்சிருக்கு அந்த படம், நீங்களே பார்த்து சொல்லணும். நன்றி, வணக்கம்.